ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்ல வேளையா இன்னைக்கு நான் வாக்கிங் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் லேசா தூற ஆரம்பிச்சது. அதனால அவர்னால வெளியில போக முடியலன்னு வீட்டுக்குள்ளேயே நடந்துகிட்டு இருக்காரு. இந்த சன்ஃப்ளவர் சீட்ஸ் நான் வாங்கிட்டு வந்திருந்தப்போ எந்த ரெசிபிக்கெல்லாம் சேர்ப்பீங்கன்னு கேட்டிருந்தீங்க இல்லையா? இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ரெசிபி இதுதான். இதில் பார்த்தீங்கன்னா என்ன அளவு அப்படிங்கிறது எல்லாத்தையும் பின்டு கமெண்ட்ஸில் கொடுத்துட்றேன். அது லைட்டாக சூடானா போதுங்க. அந்த அளவுக்கு மட்டும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இங்கே ஃப்ரோசன் கார்ன் ஒரு கப் எடுத்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி இலை, ஒரு கப் அளவுக்கு துருவின பன்னீர், கொத்தமல்லி தூள், மிளகாய் தூள், உப்பு, நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த நட்ஸை பவுடர் பண்ணிக்கலாம். இதுக்கு எந்த நட்ஸ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஆனால் ஒன்று இது ஸ்கூலுக்கு கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நட்ஸ் பவுடரை அவாய்ட் பண்ணிக்கிட்டு மற்றதெல்லாம் அப்படியே சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு கட்டியாக இருக்கேன்னு சளிச்சுக்கிட்டேன். அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. எப்பவும் போல் கட்லெட் மாதிரி ஷேப் பண்ணி ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். வீட்டில் செஞ்ச டொமேட்டோ சாஸுங்க இது. ரெசிபி பிளேலிஸ்ட்டில் பாருங்கள் இருக்கும். நம்ம நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாங்களா?